எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, சிவனை முதல்ல வணங்கலாமா அப்படின்னு. ஏன்னா அழிக்கும் தெய்வம் அப்படின்னு சிவனை சொல்றாங்க. அவரை எப்படி நாங்கள் கும்பிட முடியும் அப்படின்ட்டு ஒரு சாரார் கேட்குறாங்க. இன்னும் ஒரு சாரார் என்ன கேட்குறாங்கன்னா, வீட்டில் சிவனை வச்சு வணங்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுலேயும் லிங்கமாக வச்சு வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னும் கேட்குறாங்க. இதற்கான பதிலை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பொதுவா முப்பெரும் தேவர்கள்னு குறிப்பிடப்படுற பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரில் படைக்கும் தொழிலை பண்றது பிரம்மா அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். காக்கும் தொழிலை பண்றது விஷ்ணு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அதே போல அழிக்கும் தொழிலை செய்பவர் சிவன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அழிக்கும் தொழிலை பண்றது சிவன் தான். எப்ப அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலகத்தில் அநியாயம், அதர்மம் தலைவிரித்து ஆடும்போது அந்த அதர்மத்தை அழிக்கும் பொறுப்பை ஏற்றவர் சிவபெருமான் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வத்தை நம்ம ஏன் வணங்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பா சிவனை வழிபடுறதுனால உங்களுக்கு நன்மை மட்டுமே வந்து சேரும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்துங்க. முதல்ல சிவன் அப்படிங்கிறது எங்க இருக்கார் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குள்ளேயுமே எழ வேண்டும். சிவன் மட்டும் இல்லைங்க, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க அது தனி கூற்று. அப்படி ஒரு கேள்வி என்கிட்ட வந்திருக்கு. அதுக்கான பதிலும் விரைவில் நான் தரப்போறேன். இப்போ சிவம் அப்படிங்கிறது நீ சிவம், நான் சிவம், எல்லோருமே சிவம், எல்லா பொருட்களுமே சிவம் அப்படிங்கிறது தான் நாங்கள் குறிப்பிட விரும்புறது. எப்படி எனக்குள்ள ஒரு சிவம் இருக்க முடியுமா அப்படின்னா, சிவத்திலிருந்து பிரிந்து வந்த பாதிதான் நான் அப்படிங்கிறத எல்லாருமே முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மையாக இருந்து வருது. அதை எப்படி நான் உணர முடியும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிவகையை காட்டுறாங்க. சில பேர் தியானம் பண்ணுறதுனால நம்மளை உணர முடியும், நம்ம யாருன்னு உணர முடியும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. தவம் பண்ணுறதுனால நம்மளை உணர முடியும்னு குறிப்பிட்றாங்க. இது போலவே பல்வேறுபட்ட வகைகளில் சிவத்தை உணர முடியும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சிவம் என்பதே ஆனந்த தாண்டவமாக கருதப்படுகின்றது. அவரை நம்முள் உணரும் போது நாம் நமக்கான விடயத்தை கண்டுபிடித்து விடுகின்றோம். நாம் யார் என்ற உண்மையையும் அறிந்து கொள்கின்றோம். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா, பிறர் மேலே அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடுறோம். பிறர் மீது அன்பு செலுத்த ஆரம்பிக்கும் போது சகல ஜீவராசிகளையும் நேசிக்க ஆரம்பித்து விடுகின்றோம். இப்படியே போகும்போது உலகம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. கோவிலில் சென்று சிவனை வழிபடுவதால் உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்கும். அதனால் யார் கூறுவதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உலகத்தில் சிவம் அனைத்து பகுதிகளிலும் நிறைந்து காணப்படுவதால் எந்த இடத்திலும் சிவம் இருக்கிறது என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ வீட்டில் சிவத்தை வச்சு கும்பிடலாமா அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லைங்க. ஏன்னா யார் ஒருத்தர் சிவனை மனதார நேசிக்கிறார்களோ, யார் ஒருத்தர் உண்மையாலுமே சிவனை மனதார தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. நான் அறகுறையா சிவன் மீது அன்பு வைத்திருக்கிறேன் அப்படிங்கும்போது கட்டாயம் மற்றவங்க பேச்சுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது என் வீட்டில் சிவனோட அம்சமாக எதுவுமே இருக்காம தான் போயிடுது. நான் மனதார அந்த சிவனை ஏற்றுக்கொண்ட போது யார் பேச்சுக்கும் இடம் கொடுக்க போகிறதில்ல. எனக்கு எல்லாமே சிவம் அப்படின்ட்டு யார் ஒருத்தர் மனசில் ஆழமான எண்ணம் உண்டாகிறதோ அந்த இடத்தில் நாம் எந்த சந்தேகமும் இல்லாமல் சிவனை வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம். அப்படி ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அவங்கள விட அதிர்ஷ்டசாலியோ, அவங்கள விட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளையோ இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. வீட்டில் சிவனோட படத்தையோ அல்லது சிவலிங்கத்தையோ வச்சு கட்டாயம் பூஜை பண்ணலாம். ஆகம நெறிமுறை அப்படிங்கிறது சிலவையும் இருக்குது. ஒரு ஜானுக்கு மேலே சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு கீழே இருக்க சிவலிங்கத்தவோ அல்லது சிவன் படத்தையோ வச்சு தினமும் நெய்வேத்தியம் படைச்சு மனதார சிவனை நினச்சி பாடலையும் தோத்திரத்தையும் பாடும்போது அவர் உங்கள் கூடையே எப்போவுமே இருப்பாருங்கிறது தான் உண்மை. சகல ஜீவராசிகளிலும் நிறைந்த அவரை வணங்க வேண்டுமா என்ற கேள்வி எழுவதே தவறு அப்படின்ட்டு தான் நம்ம சொல்கிறோம். பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே நம்மளால் சிவனை பார்க்க முடியும். அதில் நம்ம பூஜை அறையில் அவரை வச்சு வணங்கும் போது கட்டாயம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். உங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் சிவனை வணங்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். யார் சொல்கிறதையும் மனசில் நினச்சிக்க வேண்டாம். உங்கள் ஆள் மனது என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. சிவன் உங்களுக்கு முதன்மையானவராக தோன்றினார் அப்படின்னா வீட்டில் சிவத்தை வச்சு வழிபடுங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி கட்டாயம் வரும். சிவனை வழிபடும் அனைவரும் ருத்ராட்சத்தை அணிந்திருப்பார்கள் என்பது உண்மைதான். அதே போலத்தான் நம்ம திருநீரும் நெற்றி நிறைய அணிந்துக்கும் போதும் அந்த ஆனந்தத்தை உணர முடியும் நம்மளோட கருத்தா இருந்து வருது.
எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கான விடயம் நான் பேசினதிலிருந்து கிடைத்திருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக கேளுங்க, அதுக்கான பதிலையும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். பெரும்பாலும் இந்த கேள்விகள் கேட்கப்படுது என்னென்னா, நான் ஒரு பெண், நான் சிவபெருமானை வழிபடலாமா, நான் ருத்ராட்சம் அணியலாமா, அதே போல் நான் படிக்கின்ற வயதில் இருக்கின்ற ஒரு நபர், பள்ளியில் படிக்கின்றேன், அதே போல் கல்லூரியில் படிக்கின்றேன், நான் சிவபெருமானை வழிபடலாமா, ருத்ராட்சம் அணியலாமா, இந்த மாதிரி கேள்விகளை எழுப்புகிறார்கள். அடியேனோட சிற்றறிவுக்கு எட்டியவாறு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. எல்லோருமே சிவபெருமானை வழிபடலாம். சிவபெருமான் அப்படிங்கிறவர் எளிய தெய்வம், எல்லோருக்குமே எளிய தெய்வம். பொன் பொருள் அதே போல் நம்ம அபிஷேகம் பண்ணுறோம், ஆராதனை பண்ணுறோம், அப்படி பண்ணினா தான் அவரோட அருள் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. உண்மையான அன்போட அப்பான்னு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா அப்பாவுமா மாறி வந்துடுவார். அரவணைப்பு அப்படிங்கிறது, அன்பு அப்படிங்கிறது எல்லாமே அவரிடமிருந்து கிடைக்கும். உண்மையான அன்புடன் அவரை சரணடையும் போது அப்போ யார் வேணாலும் வழிபடலாம். இந்த ருத்ராட்சம் அணிவது 5 முக ருத்ராட்சத்தை யார் வேணாலும் அணிந்து கொள்ளலாம், சிவாலயத்தில் வச்சு அணிந்து கொள்ளலாம், தவறில்லை. கேட்பவர்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிக்கொள்கின்ற ஒரு விஷயம், அந்த ருத்ராட்சம் கழுத்தில் இருக்கும்போது சிவனப்பாவே உங்களோட கூட இருக்கிற மாதிரி பாதுகாப்பு அரணாக இருந்து உங்களை வழி நடத்தி செல்வார் அப்படிங்கிறத எப்போவுமே மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். அதனால் இதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. எப்போவுமே இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பெரிய ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். சிந்தித்து பாருங்களேன். இப்போ இந்த பூமி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த சூரிய குடும்பத்தை சொல்லுவோம், அண்டம், பேரண்டம், பிரபஞ்சம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போவோம். இப்படிப்பட்ட அளவிட முடியாத, எண்ணி பார்க்க முடியாத படைப்புகளை படைத்தவர் சிருஷ்டிகர்த்தா எம்பெருமான் சிவபெருமான் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இப்படி இருக்கு. நமக்கு தெரிஞ்சு இந்த பூமியில் பலவிதமான உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை அமைய பெற்றுள்ளதன் காரணமாக பல கோடி ஜீவராசிகள் இருக்கிறது. அந்த பல கோடி ஜீவராசிகளில் நாம் ஒரு வகை மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம். அதில் ஆண் பெண் என்ற வேறுபாடு. இப்போ இந்த வேறுபாட்டின் அடிப்படையில் இப்படி பிரபஞ்சத்தவே படைத்த இறைவனுக்கு இந்த பூமியில் இருக்கின்ற ஆண் பெண் வேறுபாடு அப்படிங்கிறது, அதுலேயும் ஆண் தான் வழிபடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை எண்ணம் அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இறைவனை ஆண் என்றோ பெண் என்றோ எந்த வகையிலும் வகைப்படுத்த முடியாது. இறைவன் அர்த்தநாரி உருதவமாக இருந்து அருள் பாலிக்கின்றார், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இறைவனிடம் இருக்க வேண்டியது உண்மையான அன்பு தானே தவிர பயம் கிடையாது. சிவபெருமான் மீது பயந்தவர்கள் வழிபாடுகிறார்கள் அப்படின்னா அதில் எந்த பிரயோஜனமே கிடையாது. சிவபெருமான பயபக்தியோட அப்படிங்கிறாங்களா, அதெல்லாம் இல்லை. உண்மையான அன்போட வழிபடணும், உண்மையான அன்போட வழிபடணும். எதுக்கு பயம்? பயம் எதுக்கு? அப்பாட்ட யாராச்சும் என்ன நம்ம தவறு செஞ்சோன்னா பயப்படலாம். உண்மையான அன்பு செலுத்துவதற்கு பயம் அப்படிங்கிறது தேவையில்லையே. நம்ம செய்ததின் கர்மத்தின் பலனாக இந்த பிறவிகளை எடுத்திருக்கிறோம். அதில் என்ன நடக்க வேண்டும் இருக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இதையெல்லாம் மீறி இறைவனை சரணடையும் போது நம்முள் இருக்கின்ற அகந்தையை, நம்முள் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பது இறைவனாக இருக்கின்றார், சிவபெருமானாக இருக்கின்றார். அப்போ இந்த மாதிரி கேள்விகள் மனதில் எழவே கூடாது. யாராக இருந்தாலும் சிவபெருமானை வழிபடலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விபூதி வைக்கிறது அப்படிங்கிறது, எங்கேயாச்சும் தீட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அல்லது மயானத்துக்கு போயிட்டோம், அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டோம், இந்த விபூதியை தரித்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப தெளிவான விஷயம். எந்த இடத்திற்கும் விபூதிக்கு தீட்டு கிடையாது, தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எந்த இடத்திலும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம ஒரு உடலிலிருந்து அந்த உயிர் பிரிந்து விடுகிறது அப்படின்னா அந்த உடலையே சிவமாக பாவித்து நெத்தி நிறைய திருநீர் பட்டை போட்டு நம்ம பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி தான் அவங்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தி, அந்த உடலுக்கான மரியாதையை செலுத்தி தான் கொண்டு போய் அடக்கம் செய்கிறார்கள். அப்போ அந்த இடத்துலையே தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் சுடலை பொடி பூசிதான் ஆடுகின்றார், சுடலை பொடி பூசிதான் ஆடுகின்றார். அப்போ அந்த சுடலை பொடிக்கு மகத்துவம் அதிகம். அதை எந்த நேரத்திலும் தரித்து கொள்ளலாம், எந்த நேரத்திலும் தரித்து கொள்ளலாம். புனிதம்.
அந்த சுடலை பொடி அந்த திருநீரை எடுத்து பூசும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அலாதியானது, அதை சொல்லில் மாளாது. அதே போல தான் இந்த ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த வர்ணாசிர அடிப்படையில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்குள்ள அந்த மமதையை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். நான் வழிபடுவதற்கு உரியவன், அல்லது நான் வழிபட்டால் தான் இறைவன் ஏற்றுக்கொள்வார். பணம் இருக்குன்னு நான் கோயிலுக்கு செய்கிறேன், எனக்கு அருள் பெருசாக கிடையவே கிடையாது. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, இது ஒன்றும் பண்டமாற்று முறை இல்லை. நான் கோயிலில் அதை செஞ்சு அதனால் இறைவன் எனக்கு இது செஞ்சார், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையான அன்புடையவர்கள், இறைவன் மீது அன்பு செலுத்தக்கூடிய தன்மை உடையவராக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் இறைவனை வழிபட கண்டிப்பாக தகுதியானவர். மனதில் வஞ்சகம், கோபம், குரோதம், மதம், மாச்சரியம், லோபம், இந்த மாதிரி பல விஷயங்களால் மாயைகளால் கட்டுண்டு இருக்கின்றோம். அப்படிங்கும்போது நமக்கு சிவபெருமானோட நினைவே வராது. யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி நேரத்தில் இறைவனை நினைக்க வேண்டும் என்ற எண்ணமே வராது. அப்போ தான் நம்ம அந்த ஒரு பிணைப்பிலிருந்து விடுபட்டு செல்கின்றோம். இந்த மாதிரி காரணிகள் எல்லாம் இல்லாமல், இப்போ நம்ம சொன்ன மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் என் மனதில் இல்லை, எந்த இடத்திலும் என் மனது தடுமாறவில்லை, நான் இறைவனையே நினைத்திருக்கின்றேன், இறைவனை எல்லாம் என்று நினைக்கின்றேன், நான் சிவபெருமானை வழிபடலாமா அப்படின்னா நீங்கள் தாங்க தகுதியானவர். நீங்கள் மட்டும்தான் தகுதியானவர். தெளிவாக நினச்சிக்கோங்க. பிற உயிர்கள் கஷ்டப்படும் போது அதை பார்த்து மனசு வருந்துறீங்கல்ல, நீங்கள் தான் உயர்ந்தவர், நீங்கள் தான் இறைவனை வழிபட தகுதியானவர். பிறர் கஷ்டப்படுறத உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைக்கிறீங்க, நீங்கள் சிவாம்சம் நிறைந்தவர், நீங்கள் சிவனை வழிபட உகந்தவர். உங்களை விட தகுதியானவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. மனதில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை, மனதில் பட்டதை செய்கிறீங்க, பிறர் நல்லதுக்காகவே பிறருக்காகவே வாழ்கின்றோம், இறைவனவே சதா நினைத்திருக்கின்றோம், எந்த ஜீவராசிக்கும் எந்த உயிரினத்திற்கும் யாருக்குமே தீங்கு நினைப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குணம் இருக்குது. அப்படிங்கும் போது உங்களை விட உயர்ந்தவர் இவ்வுலகில் யாரும் இல்லை, நீங்கள் தான் சிவபெருமானை வழிபட தகுதியானவர். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அது எந்த வகையாக இருந்தாலும் சரி, ஆணாக பெண்ணாக இன்னும் பல விதங்களில் பல உயிரினங்களாக எப்படி இருந்தாலும் சரி, நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, நம்ம மட்டும் இல்லை, நாய் போய் சிவபெருமானிடம் நின்று கொண்டு ஊளையிடுகிறது. ஊளையிடுதுன்னா என்ன சொல்கிறது, அது மனதார இறைவனை வழிபடுகிறது. இன்னும் சில ஜீவராசிகள்லாம் போய் இறைவன் முன் நின்று அமைதியாக பார்ப்பதை நம்மால் உணர முடியும். ஆறறிவு படித்த மனிதனுக்கு கூட சில நேரத்தில் அது தோன்றுவதில்லை. அந்த ஆத்மா பல பரிணாமங்களை அடைந்தாலும் பல ஜென்மங்களை கடந்து வேறொரு உயிரினமாக உருப்பெற்றாலும் கூட அதுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இறைவன் முன்னிலையில் நின்று அந்த கைகூப்பி வணங்குகின்ற பாக்கியம் சில உயிரினங்களுக்கு கிடைக்கிறது. அப்படி அற்புதமான பிறவிகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அப்படிப்பட்டதில் எல்லா வாய்ப்புகளையும் பெற்ற நாம் ஏனோ தெரியவில்லை, சில கர்மத்தின் காரணமாக அவரை நினைப்பதே இல்லை. நினைக்க வேண்டுமா என்று யாரிடமும் நீங்கள் கேட்க வேண்டாம். யார்கிட்டையும் நீங்கள் போய் அந்த கருத்து கேட்க வேண்டாம். உங்கள் மனதிற்கு தோன்றுகிறதா, உங்கள் மனது தெளிவாக இருக்கிறதா, சிவபெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றிவிட்டால் யாரிடமும் எதுவும் கேட்க வேண்டாம். சிவாலயத்திற்கு செல்லுங்கள், அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்யுங்கள், ஐயனை பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் உங்களுக்கான வழியை காட்டுவார். உங்கள் உடனே இருந்து, உங்கள் அருகிலே இருந்து வழிகாட்டுவார். அதுதான் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனால் இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கின்ற இந்த பூமியில் ஏதோ ஒரு உயிரினமாக பிறந்து நம்மளோட வாழ்க்கையை கழித்து விடாமல் அற்புதமாக யோசிக்கின்ற அந்த ஆற்றலை கொடுத்து மனித பிறவியை கொடுத்த அந்த இறைவனை, யார் நம்மளுக்கு அப்படிப்பட்ட அறிவை கொடுத்ததுன்னா இறைவன். அந்த அறிவின் மூலமாகவே அந்த இறைவனை அறிந்து கொள்ள முற்படுகின்ற போது கண்டிப்பாக அது ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். सुगन्धिं पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धुम्